கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு சங்கீதம் 132 13 முதல் 18 வரை உள்ள வசனங்களிலே சில காரியங்களை பார்ப்போம். சொல்றாரு, சீயோனை குறித்து சொல்லும் பொழுது, இது என்னுடைய வாசஸ்தலம், நான் இங்கே தங்கி இருப்பேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இது என்னென்றைக்கும் நான் வாசமாய் இருக்கிற இது ஸ்தலம் என்று சொல்லுகிறார். அதை 15வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து ஏழைகளை திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஏழைகளை திருப்தியாக்குவேன். அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன். ஆசாரியர்கள் அவர்களுக்காக கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஆசாரியர் ராஜரீக கூட்டம் என்று சொல்கிறார். அதன்படினாலே நமக்கு ரட்சிப்பை உடுத்துவேன் என்று சொல்லுகிறார். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை நான் முளைக்க பண்ணுவேன், அதில் அபிஷேகம் பண்ணுவித்து